சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். கனிமொழியே, கவித்தரும் தமிழே, தலை சாய்த்து வணங்குகிறேன். தாய்மொழியாம் தமிழுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முட்டான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படிநித்த சித்தர்களுள் முக்கிய சித்தராக கருதப்படுபவர் கொங்கணர் சித்தர். இவர் கொங்கணர் இனத்தை சேர்ந்தவர். சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருப்பதிமலை புகழ்பெற முக்கிய காரணமாயிருந்தவர் கொங்கணர் சித்தர். கொங்கணர் அடிப்படையில் இளவரசர் கொங்க நாட்டில் மகாராஜன் எனும் மன்னனின் ஒரே மகனாவார். தனது 16வது வயதிலேயே காடுகளை வலம் வர வேண்டும் என்னும் ஆசையை தனது தந்தையிடம் முறையிட அவரும் ஏற்பாடு செய்தார். காடு மலைகளை வலம் வந்த இளவரசர் பிற உயிர்களின் கஷ்டம் அறியாதவராக இருந்தார். தனது கண்களின் பட்ட பறவை, விலங்கு, செடி கொடிகள் அனைத்தையும் தன் வாளினால் வெட்டி வீசி எரிந்து கொண்டே வந்தார். அப்போது ஓரிடத்தில் இந்த சுனைநீரில் தன் வாளின் இரத்த கரைகளை கழுவ அந்த நொடியிலேயே ஆச்சரியமும் அற்புதமும் நிகழ்ந்தது. அவர் தன் வாளினால் வெட்டின அனைத்து உயிர்களும் மீண்டும் உயிர்த்தெழுந்தன. இந்த நிகழ்வின் அடுத்த கணம் இவர் மனதை மாற்றியது. இந்த நிகழ்வே இவர் அரசு வாழ்வை துறந்து துறவ வாழ்வில் அடியெடுத்து வைக்க முக்கிய காரணமாய் இருந்தது. அங்குள்ள குகையில் தவம் செய்து அங்குள்ள மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வந்தார். அங்கே உட்டண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவிலை உருவாக்கினார். கொங்கணர் கற்ற பாடங்கள். ஒரு முறை கொங்கணர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அப்போது கொக்கு ஒன்று அவர் மீது எச்சமிட்டது. தவம் கலைந்ததால் கொங்கணர் கொக்கை சினத்துடன் நோக்க அந்த நொடியிலேயே கொக்கு எரிந்து சாம்பலாகி விட்டது. தவம் கலைந்ததால் கொங்கணருக்கு பசி வாட்டியது. உணவு தேடி செல்லும் வழியில் ஒரு வீடு இருந்தது. வீட்டின் முன் நின்று உணவை யாசகமாக கேட்டார். அந்த வீட்டில் வாசுகி அம்மையார் தனது கணவருக்கு பணியுடை செய்து கொண்டிருந்த காரணத்தால் சிறிது நேரம் தாழ்த்தி உணவு கொண்டு வந்தார். பசியால் வாடிய கொங்கணருக்கு சினம் வந்து அம்மையாரை நோக்க, நான் ஒன்னும் கொக்கல்ல கொங்கணரே என்று கூறியதும் அந்த அம்மையாரின் ஞான திருஷ்டியையும் கற்பின் திண்மையையும் கண்டு வியந்தார். தன் சினத்தை கண்டு வெட்கினார். அங்கிருந்து கிளம்பினார். செல்லும் வழியில் தர்மவியாரன் என்பவரை சந்தித்தார். கொங்கணரை பார்த்ததும் தர்மவியாரன் ஓடி வந்து வணங்கினார். பிறகு சுவாமி, வாசுகி அம்மையார் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். தர்மவியாரன் பெற்றோரை தெய்வமா எண்ணி பணியுடை செய்து வாழ்பவன். தாம் எங்கிருந்து வருகிறோம் என்றும் தமது பெயரையும் அறிந்து கூறும் தர்மவியாரனின் ஞான திருஷ்டியையும் கொங்கணரை வியக்க வைத்தது. அப்போதுதான் அவர் ஒரு உண்மையை உணர்ந்தார். அவரவர் தர்மப்படி கடமைகள் தவறாமல் செய்வது, தன்னடக்கத்துடன் இருப்பது ஆகியவைகள் மனிதனிடம் தெய்வ சக்தியை உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்த கொங்கணரின் மனம் கனிந்தது. தவம் செய்து கிடைக்கும் ஆற்றலை விட தர்ம வழியில் நடப்பவர்களின் ஆற்றலை கண்டு வியந்து போனார். இப்படி கொங்கணர் அனுபவத்தில் அறிந்தது ஏராளம். தன் சத்குருவான போகருக்கு ஒரு முறை ஒரு பெண் மேல் பிரேமை ஏற்பட்டதை போகர் அறிந்தார். ஆனால் அவளோ அவருக்கு வசப்படாமல் போனார். போகர் வருந்தினார். இதை அறிந்த கொங்கணர் ஓர் அழகிய சிலையை அவர் விரும்பும் பெண்ணாக்கி போகர் முன் நிறுத்தினார். கல்லுக்கே உயிர் கொடுக்கும் அளவு உங்கள் சிஷ்யன் தவசக்தி மிக்கவன் என்று சொல்லாமல் சொல்ல போகர் சிரித்து விட்டார். தன் மனதை கவர்ந்த பெண்ணிடம் அழகை கடந்த பல அம்சங்கள் உள்ளதை குறிப்பிட்டு, இவை அனைத்தையும் இப்பெண்ணுக்குள் உன்னால் ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டார். கொங்கணர் சூட்சமம் அடைந்தார். கொங்கணர் படி பல பாடங்கள் காலம் போக்கில் இரும்பை தங்கமாக்குவதில் இருந்து குளிகைகள் செய்வது வரை எவ்வளவோ கற்றார். 800 ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருப்பதியில் ஜீவசமாதி அடைந்தார். நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, share
comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you're needed, you watch those videos from our channel.